வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. எப்படி சொல்ல எப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறப்ப டாக்டர் திவாகர் பிபிடி. இப்போ அது எப்படி மாறி இருக்கு? குட்டி நடிகர் திலகம் அப்படின்ற ஒரு பேர் கலந்து. நண்பா ஓ நண்பா, என் காதென்ன கூதியா இப்படி ஓத்து விட்டு போகிறாயே. நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? கவிதை கை தட்டுங்க. வந்து என்னன்னா தம்பி வந்துட்டு கொஞ்சம் சைட் டைப்பா இருக்காப்ல இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டீங்க. ஏன்னா நீங்க நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துட்டு நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ள எப்படி இருக்கணும்ன்றத நீங்க அவருக்கு என்ன சொல்லுவீங்க? இப்போ ஒன்றும் இல்லைப்பா, கூச்சத்தை விட்டால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அடுத்தவங்களை பற்றி நம்ம என்னைக்குமே நினைக்கக்கூடாது. நினைவுகள் மனசுக்கு வலியை கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்ககிட்ட இருக்குடா. நம்மளோட சக்ஸஸ்க்கு நம்மளோட மக்கள் கொடுத்த பட்டமா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனி திரை உலகமே மிரண்டு போய் தான் பார்க்குது. யார் அவன் குட்டி நடிகர் திலகம்ன்றாங்களே. எனக்கு பட பூஜை நடந்துச்சுமா, பூஜை நடந்துச்சுப்பா மீசை ராஜேந்திரன் சார் வாங்க, சிவாஜி வாங்க. மக்கள்கிட்ட இருந்து இந்த ஒரு பேரை எடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷம். நாமெல்லாம் இந்த மண்ணுல வாழ்ந்துதான்டா தீரணும். நீங்க வந்து இந்த நடிகர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நீங்க தான் வந்து அடுத்த தளபதி, நீங்க தான் அடுத்த சிவகார்த்திகேயன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு பக்கம் அடுத்த நடிகர் திலகம், ஒரு பக்கம் அடுத்த தளபதி, இவங்க ரெண்டு பேரையும் வச்சு பேசுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்ப என்னன்னா உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. என்னன்னா லைவ் ரியாக்ஷன் பண்ண போறாங்க. எல்லா சீனையுமே வந்துட்டு லைவா எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க, கோபமா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்க எப்படி லைவா ரியாக்ஷன் பண்ண போறீங்க அப்படிங்கிறது நீங்க வந்து லவ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். லவ் அண்ணன் கொடுப்பாரு பாரு. சூப்பர்ண்ணே. அடுத்து கோவம். இது ரெண்டு பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணுங்க. அப்படியே கோவம். நானும் மதுரக்காரன் தான்டா. அதில் பார்த்து ஒரு கருணையான ஒரு ஃபீலிங் வரும்ல, அந்த மாதிரி கருணை. பார்த்தீங்கன்னா சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமா பேசுவேன், சாக்கடை மாடிலாம் பயமன் இல்லை. அந்த 5 கொலை பெருமாள் சார் பண்ணதே நான் தான். சாம்பிள் பாக்குறியா? சாம்பிள் பாக்குறியா? பாக்குறியாடா? வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. நீ ஆளை வெட்ட தாண்டா அருவா தூக்குவ. நான் மாங்காய் வெட்டுறதுக்கும், மரத்தை வெட்டுறதுக்கும், தேங்காய் வெட்டுறதுக்கும், தென்னை வெட்டுறதுக்கும், விறகு வெட்டுறதுக்கும், வெங்காயம் வெட்டுறதுக்கும், இளநீ வெட்டுறதுக்கும், நொங்கு வெட்டுறதுக்கும், வாழை வெட்டுறதுக்கும், பாலை வெட்டுறதுக்கும், ஆடு வெட்டுறதுக்கும், கோழி வெட்டுறதுக்கும் அருவா தூக்கின கைடா. நான் வெறும் கையோட அலைஞ்சதை விட அருவாலும் கைமா அலைஞ்சது தாண்டா அதிகம். உனக்கு அருவா தூக்க தான் தெரியும், எனக்கு செய்யவே தெரியும். ஹீரோயின் கூட பேரா நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஸ்ருதிகாசன். ராஷ்மிகா மந்தனா. ஓகே சூப்பர். எந்த ஹீரோ உங்களுக்கு வில்லனா நடிக்கணும்னு ஆசையா இருக்கு? இந்த ஹீரோ எனக்கு வில்லனா நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. விஜய் சேதுபதி அண்ணா. ரஜினி சார் வில்லனா நடிக்கணும். ஓகே சூப்பர். இந்த ஹீரோ கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. தனுஷ் அண்ணா. ஓகே. சிவகார்த்திகேயன் சார். ரைட். ஆளவுற ஒரு படத்துல ஒரு சாங்க பாக்குறானா அதே மாதிரி ஆடுவான். அந்த ஸ்டெப் எல்லாமே ஒரு 90% சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.